வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேற்று மார்க்கெட்டும் வந்து நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருச்சு. லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்துருக்கு. நேற்று மார்க்கெட் அதாவது நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா 21,285 பாயிண்ட்லேருந்து 21,539 பாயிண்ட் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 250 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கரெக்ஷன் ஆயிருச்சு. ஃபைனலாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 100 பாயிண்ட் கரெக்ஷன் ஆகி 21,460 அந்த ரேஞ்சில் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய நெகட்டிவ் நியூஸ் எதுவுமே கிடையாது, அதே மாதிரி பாசிட்டிவ் நியூஸும் கிடையாது. இப்போ வந்துட்டு இருக்கிற ரிசல்ட்ஸை பொறுத்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. நம்ம நிஃப்டி மார்க்கெட் அதாவது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால இப்போ வந்து டைம்லி கரெக்ஷன் தான் ஆகுது. மற்றபடி மேஜர் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று டாப் கைனஸாக இருந்த ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா சன் ஃபார்மா இருக்கு, டெக் மகேந்திரா இருக்கு, சிப்லா இருக்கு, டாடா மோட்டார்ஸ் இருக்கு, மகேந்திரா அண்ட் மகேந்திரா இருக்கு. ஸோ சன் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நியூ கம்பெனியை வந்து அக்வயர் பண்ண போறாங்க. அந்த நியூஸ் வந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சன் ஃபார்மா வந்து ஒரு ரேட்டும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. டாப் லூசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்டிஐ மைண்ட்ரி இருக்கு. ஸோ ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி எல்டிஐ வந்து நல்ல ஒரு கரெக்ஷனை பார்த்துருக்கு. 10% கரெக்ஷன், ஒரு நல்ல கரெக்ஷன் தான். இன்னுமே மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எல்டிஐ மைண்ட்ரியில இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஐடி செக்டர்ல இது கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக்ஸ் தான். இது வரைக்கும் ஒரு ஹியூஜான ரேலியில நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. இப்போ வர்ற நியூஸஸால கொஞ்சம் மைனஸ் ஆகுது. இன்னும் பார்க்கலாம் மார்க்கெட்ல 1 or 2 days எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா லாங் டைம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்டிஐ மைண்ட்ரி வந்து கன்சிடர் பண்ணலாம். ரிமைனிங் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசி, ஹெச்டிஎஃப்சி, டைட்டன், பவர் கிரிட் இதெல்லாம் வந்து லூசஸ்ல இருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 2 days நல்ல கரெக்ஷனை பார்த்துருக்கு. 1400 கீழே போகுது அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னும் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ரிசல்ட் சீசன் கம்ப்ளீட் ஆகிறப்ப என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 by 1 கன்சிடர் பண்ணலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது நியூ இன்வெஸ்டர்ஸ் நிறைய பார்க்குறாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன டவுட், இப்போ டாடா மோட்டார்லையும் சரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லேயும் வந்து மெர்ஜர் ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் வந்து எப்படி எங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி நிறைய கமெண்ட் செக்ஷனில் கொரி போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்களை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார், டிவிஆர், ஐடிஎஃப்சி லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸை வாங்கினா மட்டும்தான் நமக்கு மெர்ஜர் ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டில் டீலிஸ்ட் ஆக போகிற கம்பெனிஸ் டாடா மோட்டார், டிவிஆரோ, ஐடிஎஃப்சி லிமிடெட் இது ரெண்டையும் நம்ம பை பண்ணால் தான் இந்த மெர்ஜர் ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு சில கம்பெனிஸை பற்றி இப்போ வந்து டிசிஎஸ், இந்தியன் ஹோட்டல் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரேட்டில் நம்ம பை பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு அட்ராக்டிவான ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு டீசென்டான ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே மார்க்கெட்டை வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருச்சு. இந்தியன் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு. இருந்தாலுமே இப்போ டூரிஸ்ட் டிராவல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறதுனால இந்தியன் ஹோட்டலை வந்து லாங் டர்ம் வியூல கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. சிவா சிமெண்ட்ஸை பற்றி நம்ம சேனல் மெம்பர் ஒருத்தர் டீட்டெயிலாக கேட்டிருந்தாரு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்டோட ஒரு சப்சிடரி கம்பெனியாக தான் வந்து சிவா சிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஐடிஎஃப்சி லிமிடெடை பற்றி நிறைய டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேர்ஸ் வச்சிருக்கவங்க எப்படி யூஸ் பண்றது, அதே மாதிரி என்ன ரேஷியோ, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல எப்படி அந்த பெனிஃபிட் அச்சீவ் பண்றது, இது மாதிரி நிறைய கொரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து இது மெர்ஜர் ஆகிறதுக்கு எல்லா ஸ்டெப்பும் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஆர்பிஐ அப்ரூவலும் கிடைச்சிருச்சு. இவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின்லேருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சமரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெர்ஜர் ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் அப்படிங்கன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மெர்ஜர் அப்படின்னாவே 2 கம்பெனி இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் கம்பெனிஸை வந்து மெர்ஜ் பண்ணி ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறதா வந்து மெர்ஜர்னு சொல்கிறோம். மார்க்கெட்டில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டாடா மோட்டார் இருக்கு, டாடா மோட்டார் டிவிஆர் இருக்கு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் ஷேர் தான் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆக போகுது. ஸோ இப்போ அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ஐடிஎஃப்சி லிமிடெடுக்கும் ஃபைனலாக ட்ரேட் ஆக போகிற ஸ்டாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் வந்து ட்ரேட் ஆக போகுது. ஸோ எந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரேஷியோ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேஷியோ பிரகாரம் கால்குலேட் பண்ணால் நமக்கு ஆஃப்டர் டீலிஸ்டிங்க்கு அப்புறம் எது லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆக போதோ அந்த கம்பெனியில் பெனிஃபிட் இருக்குதா, இல்லை ரிமூவ் ஆகிற கம்பெனி வாங்கினா பெனிஃபிட் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஸ்டாக்கை பை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 2 எக்ஸாம்பிள் இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ஐடிஎஃப்சி லிமிடெட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி லிமிடெட் வாங்கினா தான் நமக்கு பெனிஃபிட் ஆகுது. அதே மாதிரி டாடா மோட்டார்லையும் டாடா மோட்டார் டிவிஆர்லையும் டாடா மோட்டார் டிவிஆர் வாங்கினா தான் பெனிஃபிட் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே வந்து டீலிஸ்ட் ஆக போகுது. இந்த கம்பெனிஸை வாங்கினா மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட் ஆகும். ஒருவேளை ஒரு சில கேசஸ் பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டின் பிளேட் இந்த மெர்ஜர்ல பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீலை விட
டின் பிளேட் ஷேரை வாங்கினா நமக்கு லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்டா வந்து லிஸ்ட் ஆக போற பேரண்ட் கம்பெனியா இருக்கிற டாடா ஸ்டீலவே கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம இந்த கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு எது பெனிஃபிட் ஆகுதோ அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்றதா வந்து இந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்றோம். இந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் வந்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இந்த கம்பெனி வந்து நல்ல growth கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் அப்படின்னா என்ன, எந்த ஸ்டாக்கை நம்ம வச்சுக்கணும், எதை செல் பண்ணுங்கிறது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த எக்ஸாம்பிளை வச்சே வந்து நான் ஒரு வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். ரேஷியோ பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 100 ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேர்ஸ்க்கு 155 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு 10 ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலண்டா வந்து 15 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் கொடுக்க போறாங்க. இது டீலிஸ்ட் ஆக போற ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 ஷேர் ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேர்ஸ் தான் டீலிஸ்ட் ஆக போகுது. மார்க்கெட்ல டீலிஸ்ட்டுக்கு அப்புறம் ட்ரேட் ஆக போற ஸ்டாக்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மட்டும் தான் இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட 11 ஷேர் இருக்கு அப்படின்னா 10க்கு 5 அந்த ரேஷியோல கொடுத்துட்டு ரிமைனிங் ஒரு ஷேரை வந்து ஃபிராக்ஷனல் அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதுவும் நிறைய பேருக்கு டவுட்டா கேட்டிருந்தாங்க. இப்போ என்கிட்ட 12 ஷேர் இருக்கு, 15 ஷேர் இருக்கு, நாங்க என்ன பண்றது இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அது 10 ஷேருக்கு உண்டான ரேஷியோவை கொடுத்துட்டு ரிமைனிங் வர ஃபிராக்ஷனல் அமௌண்ட்டை வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஐடிஎஃப்சி லிமிடெட்லயே இப்போ நான் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12% பக்கமா ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஐடிஎஃப்சி லிமிட்டடோட 100 ஷேர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ 120 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆகுதுன்னு நீங்க 12,000 ரூபாய் அவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அதுக்கு ஈக்குவலண்டா ஐடிஎஃப்சி ஷேர்ல 100 ஷேருக்கு ஈக்குவலா வந்து இதுல 185 ஷேர் டைரக்டா மார்க்கெட்ல பை பண்ணீங்க அப்படின்னா 85 ரூபாய்னு 13,485 ரூபாய் இருக்கு. ஸோ இப்போ டிஃபரன்ஸ் அமௌண்ட்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடிஎஃப்சி லிமிடெட் வாங்கினா 12,000 தான் வருது. அது டீலிஸ்ட் ஆக போது அதுக்கு ஈக்குவலண்டா வந்து உங்களுக்கு 185 ஷேர் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொடுக்கறதுனால நீங்க டைரக்டா ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேர்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1,400 ரூபாய் அந்த அளவுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12% ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இப்படிதான் வந்து நீங்க கால்குலேட் பண்ணிட்டு பேரண்ட் ஸ்டாக் அதாவது டீலிஸ்ட்டுக்கு அப்புறம் ட்ரேட் ஆக போற ஸ்டாக்ல வாங்கினா பெனிஃபிட் ஆகுதா இல்ல அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா பேரண்ட் ஸ்டாக்கை வாங்கினாவே பெனிஃபிட் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஒருவேளை டைரக்டா பேரண்ட் ஸ்டாக்கை வாங்கினாவே நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து நீங்க வச்சிருக்கிற ஸ்டாக்கை செல் பண்ணிட்டு இப்போ நம்ம டாடா மெட்டாலிக் அதே மாதிரி டாடா ஸ்டீல் எக்ஸாம்பிளா சொன்னா நீங்க அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்க அப்படின்னா டாடா மெட்டாலிக் டைரக்டா செல் பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற டாடா ஸ்டீல் ஷேரை வாங்கினாவே நமக்கு பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா நீங்க டைரக்டா பேரண்ட் கம்பெனியே வாங்கிக்கலாம். இந்த கன்வர்சேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டீலிஸ்ட் ஆகிற ஐடிஎஃப்சி லிமிடெட் வாங்கினா தான் நமக்கு பெனிஃபிட் ஆகிறதுனால நீங்க ஐடிஎஃப்சி லிமிடெடா கன்சிடர் பண்ணுங்க. இந்தியன் ஹோட்டல் வந்து இப்போ ஓரளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம லாங் டைம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை கன்சிடர் பண்ணலாமான்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. டெஃபினட்டா வந்து இந்தியன் ஹோட்டலை வந்து லாங் டைம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி டிசிஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் எந்த டைம்ல வந்து டிசிஎஸ் வந்து லாங் டைம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வந்து மார்க்கெட் லீடரா இருக்காங்க. அது இல்லாம டாடா குரூப்ல இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கிறாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் டாடா குரூப் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அது இல்லாம டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க ரெகுலரா வந்து டிவிடெண்ட் பே அவுட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம பைபேக்கும் கண்டினியூஸா பை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா தான் வந்து ஒரு பைபேக் ஆஃபர் பண்ணீங்க, நியர்லி 30% பக்கமா பைபேக் ஆஃபர் பண்ணாங்க. இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்ம்ல நல்ல growth கொடுக்கக்கூடியதுதான். அதே மாதிரி ரெகுலரான டிவிடெண்ட் பே அவுட் பிளஸ் நல்ல ஒரு பைபேக் ஆஃபர் பண்ற கம்பெனி தான். ரீட்டைல் பர்சனுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்குற கம்பெனி தான். ஸோ லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டா வந்து நீங்க டிசிஎஸ் கன்சிடர் பண்ணலாம். நம்ம சேனல் மெம்பர் வந்து இன்னொரு டவுட் கேட்டிருந்தாரு, சிவா சிமெண்ட்ஸை பத்தியும் அதர் மார்க்கெட்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, குறிப்பா வந்து ஜப்பான் ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி கேட்டிருந்தாரு. சிவா சிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூவோட ஒரு சப்சிடரி கம்பெனியா தான் இருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் கடன் ஜாஸ்தியா இருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கும் அதே மாதிரி கடன் இருக்கு. ரிமைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பிசினஸ் மாடல் வந்து ரொம்ப டைவர்டிஃபை பண்ணிட்டே இருக்காங்க. பெயிண்ட் பிசினஸ்ல என்ட்ரி ஆகிறாங்க, சிமெண்ட் பிசினஸ்ல இப்பதான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. கடனும் ஜாஸ்தியா இருக்கு. இப்பதான் வந்து ரீசெண்டா ஜேஎஸ்டபிள்யூல இருந்து ஜேஎஸ் இன்ஃப்ரா வந்து ஐபிஓ லான்ச் பண்ணாங்க. அது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. நானுமே அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு கிடைச்சு நியர்லி ஒரு 40% பக்கமா ப்ராஃபிட் கிடைச்ச அன்னைக்கே நான் செல் பண்ணிட்டேன். ஏன்னா ஜேஎஸ்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் கடன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணலாம். சிவா சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட மார்க்கெட் பிரைஸ் வந்து 55 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஏ அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 31 இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் தான் நிறையா இருக்குது. அது இல்லாமல் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1000 கோடி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன லெவல் கம்பெனி தான். இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் இருக்குது, ஏசிசி இருக்குது, அம்புஜா இருக்குது. இந்த சவுத் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ராம்கோ சிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பயங்கர காம்படிட்டராக இருக்கிறாங்க. அது இல்லாமல் இவங்க பேரண்ட் குரூப்புக்கு நிறைய கடன் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி கம்பெனி எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இப்போ அல்ட்ராடெக் இந்த மாதிரி கம்பெனி பை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சிவா சிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணாலும் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வைஸ் இயர் வைஸ் பார்த்தாலும் எந்த ஒரு அட்ராக்டிவான நியூஸுமே இல்லை. இப்போ ஆப்ரேஷன் ப்ராஃபிட் ஆகட்டும், பிஃபோர் ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட் எல்லாமே இயர் பை இயர் மைனஸில் தான் போகுது. அது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி கம்பெனியை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுங்கள். சிமெண்ட் செக்டர்லேயே வேணும் அப்படின்னாலும் இதோட குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. டெஃபினட்டாக வந்து அந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணால் லாங் டேர்மில் நல்ல க்ரோத்தை கொடுக்கும். மெம்பர் கேட்டிருக்கிற மாதிரி அதர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு. அதர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் டோட்டலாக கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு உண்டான ரீசன் எப்படின்னா இப்போ அதர் கண்ட்ரிஸ், இப்போ ஜப்பான் ஆகட்டும், அதர் கண்ட்ரியில் வந்து அது இங்கே நடக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் நமக்கு கிளியராக தெரியாது. அவங்க எக்கனாமிக் என்னென்ன ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, ஸோ எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குது, அவங்க போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால எப்படி அஃபெக்ட் ஆக போகுது, எப்படி க்ரோத் ஆக போகுது, இதெல்லாம் கிளியராக நம்ம ட்ராக் பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த கண்ட்ரியில் இருக்கிற இண்டெக்ஸை பற்றி நமக்கு கிளியராக தெரியாது. அது இல்லாமல் அங்கே இருக்கிற கம்பெனிகளை பற்றி நமக்கு கிளியராக தெரியாது. நம்ம எல்லாமே ப்ராப்பராக ட்ராக் பண்ண முடியாது. இப்போ மணியை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப கன்வர்சேஷன் ஃபீ இருக்கணும். அதே மாதிரி ப்ராப்பரான புரோக்கரை செலக்ட் பண்ணணும். இது வந்து லிமிடெட் புரோக்கர்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ கரெக்டான புரோக்கர் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஹையர் புரோக்கரேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா டிடிஎஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கம் டேக்ஸில் வர்ற ப்ராஃபிட்டுக்கு எல்லா பக்கமும் நம்ம கணக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும் போத் கண்ட்ரீஸில். இது எல்லாமே வந்து டோட்டல் ரிஸ்க்காக தான் அமையும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வருஷம் வந்து ஒரு 5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மார்க்கெட்டை எல்லாமே ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை மினிமமான அமௌண்ட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது எந்த ஒரு பெரிய ரிட்டர்னும் கிடைக்காது. அந்த வர்ற மினிமம் ரிட்டர்ன் வந்து மற்ற ஃபீஸ்க்கு எல்லாமே போயிடும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால முடிஞ்ச வரைக்கும் அதர் மார்க்கெட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய இன்வெஸ்டராக இருந்தால் மட்டும் அதை எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோவிங் எக்கனாமியாக இருக்குது. நம்ம 5 ட்ரில்லியனை வந்து 2027 அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2048 இந்த மாதிரி போறப்ப நம்ம வேர்ல்டுலேயே செகண்ட் லார்கஸ்ட் எக்கனாமியா வருவோம் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நடக்கத்தான் போகுது. அப்படி போறப்ப நம்ம மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். அதர் கண்ட்ரியை விட நம்மளோட மார்க்கெட் வந்து ஃபாஸ்டான க்ரோத் இருக்கு, நம்ம கண்ட்ரிக்கு ஃபாஸ்டான க்ரோத் இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து அதர் மார்க்கெட்ல ஃபோக்கஸ் பண்றதை விட இந்தியன் மார்க்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு அதர் கண்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் யூஎஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு நிறைய ETF இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ETFல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டாரை பற்றி டீட்டெயிலாகவே நம்ம சேனல் மெம்பர் இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். டாடா மோட்டாரை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது ஒரு சூட்டபுளான ஸ்டாக்னு சொல்லியிருக்கோம். இப்போ தான் வந்து டாடா மோட்டார்லேருந்து டாடா டெக்னாலஜிஸ் IPO வந்து லிஸ்ட் பண்ணாங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துச்சு. இப்போ இந்த கன்வர்சேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸில் பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார் DVRல 10 ஷேர் இருந்துச்சு அப்படின்னா டாடா மோட்டாரில் வந்து 7 ஷேர் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த கன்வர்சேஷனை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார் DVR வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஷேருக்கு 7 ஷேர் கொடுக்க போகிறாங்க. டாடா மோட்டாரில் 7 ஷேர் டைரெக்டாக நீங்கள் பை பண்ணீங்க 810 ரூபாய்ன்ற ரேட்டில் அப்படின்னா 5600 ரூபாய்ன்ற ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் கிடைக்கும். அதே மாதிரி DVR ஷேர் 10 ஷேர் வந்து 540 ரூபாய்னு வாங்கினீங்க அப்படின்னா 5400 ரூபா இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 270 ரூபா. இதே ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு 500 ரூபா வரும். உங்களுக்கு வந்து ஒரு 5% வரைக்கும் மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாடா மோட்டார் DVR ஷேர் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் பெனிஃபிட் ஆகும். இது ரெண்டுமே வந்து லாங் டேர்முக்கு ரொம்ப சூட்டபுளான ஸ்டாக்ஸ் தான். நம்ம டிஸ்கஸ் பண்ண மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் இருக்க IDFC, ஃபர்ஸ்ட் பேங்க்கும் டாடா மோட்டார் இந்த 2 ஷேர் லாங் டேர்முக்கு நீங்கள் டெஃபினட்டாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் இமீடியட்டாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டாரை DVR நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி IDFC லிமிட்டடை கன்சிடர் பண்ணலாம். இது 2 வாங்கினாவே நமக்கு டாடா மோட்டார் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கு கிடைச்சிடும். TCSஐ பொறுத்த வரைக்கும் இப்போ ரிசல்ட்ஸ் அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு மார்க்கெட்டில் வந்து வேறாச்சும் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஒரு பெரிய கரெக்ஷனை கொடுத்துடாது. இருந்தாலும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா கன்சிடர்
பண்ணுங்கள். இந்தியன் ஹோட்டல் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இது வெயிட் பண்ணுங்கள், கரெக்டான டைம் வந்துச்சு அப்படின்னா மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் எஸ்ஐபி மோட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஏதாச்சும் மார்க்கெட்டில் ஃபால் ஆச்சு அப்படின்னா லம்சம் மோட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு 45% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.